அனைவருக்கும் வணக்கம். உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் கன்னி லக்னம் 2026 எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மருத்துவ ரீதியாக அனலைஸ் பண்ணும்போது மிக முக்கியமாக 4 கிரகங்களை பார்க்கணும். ஒன்று சனி பகவான் எங்கே இருக்கார், ராகு கேது குரு பகவான் இதெல்லாம் ஜாதக அமைப்பில் எங்கே இருக்கார், அதை பற்றி நம்ம பார்த்து அனலைஸ் பண்ணால் ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்ம மருத்துவ ரீதியாக தவிர்க்க முடியும். அப்போ கன்னி லக்னம் எப்படி அந்த ஜாதகம் இப்போ 2026 அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோமா, 6ஆம் இடத்துல ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல சனி இருக்கார், 10ஆம் இடத்துல குரு இருக்கார், 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இதுதான் ஜாதக அமைப்பு 26 பொதுவான ஜாதக பலன் தான். ஒவ்வொருத்தருக்கும் இது வேறுபடும். ஸோ இப்படி இருக்கிறதால 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால உடல் உறுப்புகளில் பார்க்கும்போது முதுகுத்தண்டு தான் 7ஆம் பாவகத்துக்கு வரும். அப்போ முதுகுத்தண்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம், முதுகு தண்டு பிடிப்பு ஏற்படலாம், ஸ்பாண்டிலைட்டிஸு, சர்விக்கல், லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம், லோ பேக் பெயின் வரும். அப்போ அவங்களாம் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒத்தடம் கொடுக்கலாம். இஞ்சி ஒத்தடம் இருக்குது, சுடுதண்ணி ஒத்தடம் இருக்குது, அதேமாதிரி ஐஸ் கட்டி ஒத்தடமும் கொடுக்கலாம். ஏதாவது வகையில் அதுக்கு நம்ம இயற்கை வைத்திய முறையில் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலே இந்த பிரச்சனைகள் தொடக்க காலத்திலேயே நம்ம வெளியேற்றிவிட முடியும். ஏன்னா இந்த மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதால கவனமாக இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும். இருந்தாலும் மறைமுகமான நோய்களையும் இது கொண்டு வரும். ஏன்னா தீரக்கூடிய பிரச்சனைகள், தீரக்கூடிய நோய்கள் இது எல்லாம் 6ஆம் பாவகத்துக்கு உரியது. அந்த இடத்துல ராகு இருக்கும்போது நம்ம கவனமாக தான் இருக்கணும். அதே போல் குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். ஜூனுக்கு பிறகு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும்போது என்ன விஷயம் சிறப்பாக இருக்குன்னா, ஆரோக்கியமான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே வராமல் இருக்கும். அதாவது 10ஆம் இடத்துல குரு 11ஆம் இடத்துக்கு போகும்போது எந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும்னா, ஏதாவது இந்த கிரானிக் டிசீஸஸ், அதாவது ரொம்ப நாள் இருந்த நோய்கள் 11ஆம் இடம் குரு போகும்போது லாபஸ்தானத்துக்கு போகுது. அப்போனா பழைய நோய்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும். அவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டு இருந்த மருந்துகள், மருத்துவம் ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல போகும்போது கன்னி லக்கணக்காரர்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். கன்னி லக்கணக்காரர்கள் கவனிக்க வேண்டியது 3 விஷயந்தான். செரிமான கோளாறு, மனம் சார்ந்த பிரச்சனைகள், டீஹைட்ரேஷன். அதாவது உடம்புல நீர்ச்சத்து இல்லாமல் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீர்ச்சத்தை இருந்துக்கிட்டே இருக்கும். இளநீர் குடிக்கலாம், அதே போல் பழச்சாறுகள் குடிக்கலாம். சில பேர் கன்னி லக்கணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தாகத்துக்கு மட்டும்தான் தண்ணி குடிப்பாங்க, அதாவது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி குடிப்பாங்க. அந்த ஹேபிட்டை கண்டிப்பாக கன்னி லக்கணக்காரர்கள் மாற்றிக்கணும். மாற்றி ஆனால் தான் பலவிதமான பிரச்சனைகள் வெளிவர முடியும். காலையில் இருந்து வெறும் வயிற்றில் 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். எடுத்தவொடனே என்னால் 1 லிட்டர் தண்ணி குடிக்க முடியாது அப்படி சொல்கிற கன்னி லக்கணக்காரர்கள் என்ன பண்ணலாம், 1 டம்ளர் தண்ணியிலேருந்து ஆரம்பித்து 1 லிட்டர் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா நீர்ச்சத்து உடம்புல தங்கும். அதே போல் ரொம்ப தாகமாக இருக்கும்போது தண்ணி குடிக்கிறத அவாய்ட் பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கன்னி லக்கணத்தோட அதிபதியே பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். புதன் பகவான் ஜாதகக்காரர்களுக்கு பலவீனமாக இருந்தால் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொண்டு வரும். இன்னொன்று சரியாக ஞாபக சக்தி இருக்காது. ஸோ அறிவுக்காரகன் தான் புதன். அப்போ புதன் பலவீனமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயத்தை முடிவு எடுக்கிறதுக்கு தெரியாது. அதாவது ஒரு விஷயத்தை சொன்னாலும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சோம்பேறிகளாக இருப்பாங்க. ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துல நேராக லக்னத்தை பார்க்கும். அப்படி பார்க்கும்போது மூட்டு வலிகள் ஏற்படும். ஏன்னா சனி வாத நோய்களை தரக்கூடியது. அப்போது மூட்டு வலிகள், கை வலிகள், இந்த ஜாயிண்ட் பெயின், ஜாயிண்ட்டை ஏற்படக்கூடிய ஸ்வெல்லிங்கு இது எல்லாமே சனி பகவான் கன்னி லக்கணத்தை பார்க்கறதால ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கும். அப்போது அந்த மூட்டு வலிகள் இருக்கும்போது, அந்த வாத நோய்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உணவில் இந்த உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு அது எதுவுமே சாப்பிடக்கூடாது. கருணக்கிழங்கு மட்டும் அலோவ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த உருளைக்கிழங்கு பிரியர்கள் இருப்பாங்க கன்னி லக்கணக்காரர்கள். கண்டிப்பாக அதை அவங்க தவிர்க்கணும். அதை தவிர்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகாமல் நம்மளால் கண்டிப்பாக கவனமாக எடுத்து செயல்பட முடியும்.
அப்போது உணவில் இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இன்றைக்கி வந்து வீதிக்கு வீதி பிரியாணி கடைகளாக இருக்குது. அசைவ உணவுகள் வந்து அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அசைவ உணவுகள் அதிகப்படியான செரிமானத்து பிரச்சனைகளை கொண்டு வரும். அதனால் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல வந்து நமக்கு ராகு இருக்கிறதால கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா அது வந்து தீரக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வரும். அப்போ எதுக்கு நமக்கு அது இடம் கொடுக்கணும்? ஒழுக்கமான வாழ்க்கை முறை, எளிதில் ஜீரணமான உணவுகள், இது எல்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தால் இந்த கன்னி லக்னக்காரர்களோட ஜாதக அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்கும். கன்னி லக்னக்காரர்களுக்கு அதிபதியே புதன் பகவான் தான். இப்போ புதன் பகவான் பலவீனமாக இருந்தால் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கொண்டு வருவார். அப்போ நரம்பை வந்து பலவீனப்படுத்துறதுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம். கொத்தவரங்காய் டெய்லி ஒரு 5 எண்ணிக்கையில் நம்ம வந்து மஞ்சள், கல்லுப்பு, சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அடி பச்சையாக நம்ம சாப்பிடணும். சில பேர் யோசிக்கலாம், எப்படி கொத்தவரங்காய் பச்சையாக சாப்பிட்றது? பச்சையாக சாப்பிடும் போது அதோட முழு பகுதிகள், அதாவது பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அதே போல் விட்டமின் கே அது அதிகமாக உண்டு. நரம்பு மண்டலத்தை பலவீனப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து எதுக்கு கிடைக்குன்னா நம்ம கொத்தவரங்காய் தான் கிடைக்கும். அப்போ கொத்தவரங்காய் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டாவே நரம்பு வந்து பலமாக இருக்கும். கன்னி லக்னக்காரர்கள் இந்த மாதிரி வகையில் கொத்தவரங்காயை நம்ம எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஸோ நரம்பு மண்டலத்தை பாதிக்கப்படும் போது கிட்னியை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா சிறுநீர் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் சில பெண்கள் வந்து சிரிக்கும்போது, தும்பும்போது அந்த யூரின் லீக்கேஜ் பிரச்சனை இருக்கும். அது நரம்பு மண்டலம் வந்து பலவீனமாக இருந்தால் அந்த மாதிரி வரும். சில பேருக்கு ஆண்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ கன்னி லக்னக்காரர்கள் அந்த கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸில் வந்து எது பயன்படுத்தலான்னா உள்ளங்கையோட நடுப்பகுதி இருக்குல்ல, நடுப்பகுதியை வந்து ப்ரெஷர் பண்ணணும். ஒரு 50 முறை நீங்கள் வந்து ஜென்டலாக ப்ரெஷர் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்தது மணிக்கட்டோட நடுப்பகுதியில் கொஞ்சமாக மேலே வந்து இந்த பகுதியை ப்ரெஷர் பண்ணணும். இது வந்து ஒரு 50 முறை பண்ணணும். 2 உள்ளங்கையிலையும் மாறி மாறி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் முத்திரைகளும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு நிறையவே இருக்குது. அதில் மிக முக்கியமானது பிருத்திவி முத்திரை. பிருத்திவி முத்திரை வந்து இதுதான் செயல்முறை. அதாவது இந்த விரலையும் கட்ட விரலையும் மோதிர விரலையும் இணைக்கணும். இதுதான் பிருத்திவி முத்திரை. பிருத்திவி முத்திரை 20 நிமிடம் சாதாரணமாக மடி மேலே வச்சு பண்ணலாம். எப்போல்லாம் நீங்கள் ஓய்வாக இருக்கீங்களோ அப்போல்லாம் பிருத்திவி முத்திரை பண்ணுங்கள். பிருத்திவி முத்திரை பண்ணிங்கன்னா கன்னி லக்னக்காரர்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உணவில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான எண்ணெய்கள் எடுக்கக்கூடிய உணவுகளை சேர்க்கக்கூடாது. கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை எடுக்கக்கூடாது. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டே வந்து மிட் நைட்டில் போய் பிரியாணி சாப்பிட்றது தான். அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு சாகசமாக இருக்கும், ருசியாக இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா உடம்பை வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குது. மிக முக்கியமாக கன்னி லக்னக்காரர்கள் அந்த மாதிரியான சீர்கேடான உணவுகளை வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அவுட் சைடு உணவு, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு அதெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டா ஒவ்வாமை ஏற்பட்டு அவங்களுக்கு டயரியா வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அப்போ கன்னி லக்னக்காரர்கள் அதிகமாக வீட்டு உணவுகள் எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. வெளியில் உணவுகளை தவிர்க்கிறது பழகினாலே இந்த 2026 இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.